Students, we are discussing about packing in crystals in solid states. Listen, in this portion we will be discussing about two packing types. So one is cubic arrangement, another one hexagonal. In our last video we have already discussed about cubic arrangements, and these are all the things. Cubic arrangement இதில் நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி நம்ம எல்லாத்துக்குமே கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம். பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் நத்திங் பட் தி ரேஷியோ ஆஃப் த total volume to the volume occupied by the spheres. So spheres means item or molecules or ions. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் அந்த ஸ்பியர்ஸோட வால்யூம் எவ்வளோ ஆக்குப்பை ஆகிருக்குது, அண்ட் தென் அந்த டோட்டல் கிறிஸ்டலோட வால்யூம் என்ன, அந்த டோட்டல் கிறிஸ்டலோட வால்யூமில் அந்த ஆட்டம் ஆர் மாலிகுல் ஆர் அயான்ஸ் மட்டும் எவ்வளோ ஆக்குப்பை ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுக்கான ரேஷியோ தான் பேக்கிங் எஃபிஷியன்சி. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம். பாடி சென்டர்டு சிம்பிள் கியூபிக் கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம், பாடி சென்டர் கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம், அண்ட் தென் ஃபேஸ் சென்டர்டுக்கும் கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் hexagonal arrangement நம்ம பார்க்க போகிறோம். the hexagonal and face centered cubic arrangement. First let's discuss about how the layers are formed. Different layers of atoms or molecules or ions தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டோட்டல் கிறிஸ்டல்ஸே ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஹெக்ஸகனல் அண்ட் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டில் ஸோ எப்படி அந்த லேயர்ஸ் அரேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ லேயர் பை லேயர். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி ஃபார்ம் ஆகுது, செகண்ட் லேயர் எப்படி ஃபார்ம் ஆகுது, தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஸோ லேயர் பை லேயர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லேயர். So in the hexagonal arrangement, the first layer is formed by arranging the spheres as in the case of two dimensions. Two dimensions already பார்த்துருக்கோம். A type, B type, A type, B type, so AB, 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 AB. So அப்படியே போயிட்டே இருக்கும். இது a single layer. In this arrangement, the first layer is formed by arranging the spheres as in the case of two-dimensional AB, AB arrangement. That is, the spheres of second row fit into the depression of first row. So spheres of, so it is single layer. See, this is single layer. So in this single layer, இது first row. Okay, the total arrangement பார்த்தீங்க அப்படின்னா layer. So this is layer. So இந்த பிக்சரில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா this is a whole layer. This is single row. இது next row. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோவோட டிப்ரெஷன் கேப். ஸோ இந்த இதுதான் டிப்ரெஷன் கேப். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்பியர், இது செகண்ட் ஸ்பியர் அப்படின்னா இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த கேப், திஸ் இஸ் கால்ட் எஸ் டிப்ரெஷன். ஸோ இப்போ செகண்ட் லேயரில் வர ஸ்பியர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிப்ரெஷனில் போய் அரேஞ்ச் ஆகும். ஸோ இது ஏபி ஏபி டைப். ஸோ இது ஏ லேயர், இது பி, சாரி இது ஏ ரோ, இது பி ரோ, இது அகெயின் ஏ, இது அகெயின் பி. ஸோ இது ஏபி ஏபி டைப். ஸோ இதுவே இப்படி இல்லாமல் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஏஏ டைப். இப்படி இருந்துச்சுன்னா அது ஏஏ டைப். இதுவும் ஒரே மாதிரி இருக்குது, இதுவும் ஒரே மாதிரி இருக்குல்ல. ஸோ இது ஏஏ டைப், பட் this arrangement is called as ABAB type. So this whole system is called as single layer, first layer. That is, the spheres of second row fit into the depression of first row. So now designate the first layer as A. So in the first layer என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா small a, a-வா கன்சிடர் பண்ணிக்கோ. The next layer is formed by placing the spheres in the depression of first layer. ஆக்சுவலாக நீங்கள் ரோக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஏ கொடுத்துருக்கோம். இது கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி. ஸோ ஒரு லேயர். ஸோ இதே மாதிரி எவ்வளோ ரோஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த கிறிஸ்டல். ஸோ கிறிஸ்டல் என்ன சைஸில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது, ஒரு சிங்கிள் லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த லேயர், இந்த ஹோல் லேயரை நீ என்ன நேம் வச்சுக்கிற, ஏன்னு நேம் வச்சுக்கோ. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் என்ன ஆகும், ஆக்குப்பை ஆகும். ஸோ அந்த லேயரை பின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த பி லேயர், அதாவது ஏ லேயரை விட பி லேயர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா இட் வில் பி டெசிக்னேட்டட் as பி லேயர். ஸோ இஃப் இட் ரிசம்பிள் as ஏ லேயர் மீன்ஸ் it will be designated as A again.
ஸோ ஏ லேயர் மாரி செகண்ட் லேயரும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் ஏ லேயர்னு வைக்கலாம். பட் ஏவை விட பி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதாவது செகண்ட் லேயர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீ என்ன பண்ணணும், பின்னு நேம் வச்சுக்கணும். ஓகே. The next layer is formed by placing the spheres in the depression of the first layer. So இப்போ இந்த first layers ஓட depressions இருக்கு இல்லையா, ஸோ these are all the depressions, the first layer ஓட depressions. ஸோ ஒன்றும் இல்லை, நீ கோலிக்குண்டை நீ தரையில் நெருக்கமான அடுக்கி வச்சிருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு கோலிக்குண்டுக்கு இன்னொரு கோலிக்குண்டுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ தட் இஸ் கால்ட் எஸ் டிப்ரெஷன்ஸ். இப்போ அது மேலே இன்னொரு லேயர் ஆஃப் ஸ்பியர்ஸை நீ அடுக்கி வைக்கிற அப்படின்னா தட் இஸ் த பி டைப் ஆஃப் லேயர். அது என்னது, அந்த லேயர் பி டைப் லேயர். The next layer is formed by placing the spheres in the depressions of the first layer. Let the second layer be B. அப்போ நீ ஃபஸ்ட் லேயர் ஃபஸ்ட் கோலிக்குண்டுக்கு மேலே இன்னொரு கோலிக்குண்டு ஸ்ட்ரெயிட்டாக நீ அடுக்கி வச்ச அப்படின்னா அது ஏ லேயர். பட் நீ அப்படி எடுக்க போகிறதில்ல. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் லேயரோட டிப்ரெஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பள்ளம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நீ என்ன பண்ணுற, செகண்ட் லேயர் செகண்ட் ஸ்பியர்ஸு செகண்ட் லேயரில் வர ஸ்பியர்ஸ் என்ன பண்ணுற, அரேஞ்ச் பண்ண அப்படின்னா தட் லேயர் வில் பி designated as B layer. See, now we will be discussing about formation of second layer. In the first layer, that is A, designated as A. Can I capital A க்கும் B capital A க்கும் small a க்கும் நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே, கேபிட்டல் A அப்படிங்கிறது ரோ. ஓகே, கேபிட்டல் பி அப்படிங்கிறது அந்த ஏ ரோவோட டிப்ரெஷனில் வர அடுத்த ரோ, ஸோ அது பி ரோ. இப்போ ஏபி கேபிட்டல் பி அந்த ரோஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது, ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. அந்த டோட்டல் லேயருக்கே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஸ்மால் ஏன்னு பேர் வச்சுருக்கோம். அந்த ஸ்மால் ஏ லேயருக்கு மேலே என்ன பண்ணுறோம், ஸ்மால் பி லேயர் ஃபார்ம் ஆகுது. அதாவது ஸ்மால் ஏ லேயரோட டிப்ரெஷன்ஸ் மேலே என்ன ஆகுது, பி லேயரோட ஸ்பியர்ஸ் வந்து ஆக்குபை ஆகும், அரேஞ்ச் ஆகும். See, in the first layer A, there are two types of voids that are holes. That means depression. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிப்ரெஷன்ஸ் இருக்கும். அதாவது ஹோல்ஸ் இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், வாய்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் டிப்ரெஷன் ஆர் வாய்ட்ஸ் ஆர் ஹோல்ஸ். ஓகேவா. சி, இது ஃபர்ஸ்ட் ரோ, இந்த ஹோல் ரோ இது பார்த்தீங்கன்னா ஒய், இட் இஸ் டிஸ்கிரிமினேட்டட் இஸ் y, அதுக்கு அடுத்தது x, y, x. Two different types of voids இருக்கும் ஆர் ஹோல்ஸ் இருக்குது. நீங்கள் மேலேருந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஹோல்ஸ் எல்லாமே அந்த voids எல்லாம் எக்ஸ்னு நம்ம நேம் வச்சுக்கலாம், இதுக்கு ஒய்ன்னு நேம் வச்சுக்கலாம். அகெயின் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய், ரைட். So in the first layer A, there are two types of voids or holes and they are designated as X and Y. The second layer can be formed by placing the spheres either on depressions X or on Y. இப்போ இதுக்கு அடுத்த லேயர் செகண்ட் லேயர். செகண்ட் லேயரில் ஒன்றா அந்த ஸ்பியர்ஸ் எல்லாம் இங்கே இப்படி ஆக்குபை ஆகலாம். இங்கே இந்த கேப்ஸில் ஆக்குபை ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த எக்ஸ் கேப்பில் ஆக்குபை ஆகலாம். ஸோ எய்தர் எக்ஸ் வாய்ட் ஆர் ஒய் வாய்ட். The second layer can be formed by placing the spheres either on the depression X or on Y. ஓகே, ஃபர்ஸ்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹோல்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஒன்று எக்ஸ் கேப்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் எக்ஸ் கேப் ஆர் எக்ஸ் வாய்ட் ஆர் எக்ஸ் டிப்ரெஷன் ஆர் எக்ஸ் ஹோல், அண்ட் தென் ஒய் ஹோல்ஸ் ஆர் ஒய் டிப்ரெஷன் ஆர் ஒய் வாய்ட்ஸ். இப்போ செகண்ட் லேயர் வர அந்த ஸ்பியர்ஸ், இப்போ இங்கே ஸ்பியர்ஸ் அப்படிங்கிறது ஆட்டம் ஆர் மாலிகுல் ஆர் அயான், எய்தர் எக்ஸ் ஹோல்ஸை ஆக்குபை பண்ணலாம் ஆர் எல்லாமே ஒய் ஹோல்ஸை ஆக்குபை பண்ணலாம். ஓகே, so whenever a sphere of second layer B is above the void X, இப்போ நம்ம டூ டிஃப்ரெண்ட் கேஸை நீ கன்சிடர் பண்ணுற. சி, இது ஃபர்ஸ்ட் லேயர், பிங்க் கலரில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் லேயர் அண்ட் தென் ப்ளூ கலரில் இருக்கிறது செகண்ட் லேயர். ஸோ பிங்க் கலர் இருக்கிறது ஃபர்ஸ்ட் லேயர் அண்ட் தென் அதுக்கு மேலே செகண்ட் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ பிங்க் கலரில் இருக்கிற லேயரில் இருக்கிற எக்ஸ் கேப்பில் என்ன ஆகுது அப்படின்னா
செகண்ட் லேயரோட ஸ்பியர்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, ஆக்குபை ஆகுது. செகண்ட் லேயரோட ஸ்பியர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் லேயரோட எக்ஸ் ஒய்டை ஆக்குபை பண்ணுது. ஸோ whenever a sphere of second layer occupies the void, second layer B is above the void X of the first layer a tetrahedral void is formed. A tetrahedral void is formed. See, இதை எடுத்துக்கோ. Or you just consider this triangle. நீ பிங்க் கலரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. Consider pink colored spheres. Okay. So this constitute 4 spheres. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 spheres வரும் உங்களுக்கு. ஸோ பிங்க் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் பால், இன்னொரு பிங்க் ஸ்பியர், 3 பிங்க் ஸ்பியர். இந்த 3 பிங்க் ஸ்பியரோட சென்டரில் ஒரு கேப், ஒன்றும் இல்லை, 3 கோலி குண்டை நீ க்ளோஸாக அரேஞ்ச் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரே ஒரு கேப் பண்ணது சென்டரில் கிடைக்கும். ஸோ அது மேலே நீ என்ன பண்ணலாம், இன்னொரு ஸ்பியர், அதாவது இன்னொரு கோலிக்குண்டை ஆக்குபை பண்ண முடியும். ஓகேவா? இப்போது அந்த 4 கோலிக்குண்டோட சென்டர்ஸை, அதாவது சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் tetrahedral arrangement. You will get an tetrahedral arrangement. So this constitutes 4 spheres, 3 in the lower, 3 in the lower A layerல 3. அதாவது ஃபர்ஸ்ட் லேயரில் நீ 3 கோலிக்குண்டை நீ ட்ரையாங்கிள் ஷேப்பில் அடுக்கி வச்சுட்டு அப்படின்னா உனக்கு ஒரே ஒரு கேப் கிடைக்கும். ஸோ அந்த கேப் மேலே செகண்ட் லேயரை நீ ஆக்குபை பண்ணுற ஒரே ஒரு கோலிக்குண்டு தான் உன்னால் என்ன பண்ண முடியும், ஒரே ஒரு ஸ்பியர் மட்டும் தான் அது மேலே வைக்க முடியும். அண்ட் 1 in the upper layer, that is B layer. So when the centers of these 4 spheres are joined, and the centers அந்த 4 ஸ்பியர் உனக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லேயரில் 3, செகண்ட் லேயரில் 1. அந்த 4 ஸ்பியர்ஸோட சென்டர் பாயிண்ட்டை நீ அரேஞ்ச் பண்ண அப்படின்னா யூ வில் கெட் எ டெட்ராஹீட்ரன். A tetrahedron is formed. At the same time, the voids Y in the first layer are partially covered by the spheres of the second layer, that is B. இப்போ எல்லாமே எக்ஸ் ஒய்டை ஆக்குபை பண்ணியிருக்கு. இப்போ எக்ஸ் ஒய்டை இந்த பால்ஸ் எல்லாமே, இந்த ஸ்பேஸ் எல்லாமே ஆக்குபை பண்ணியிருந்தாலும் சி இந்த ஒய் வாய்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியலாக கவர் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் த வாய்ஸ் ஒய் இன் த ஃபர்ஸ்ட் லேயர் ஆர் பார்ஷியலி கவர்டு பை த ஸ்பியர்ஸ் ஆஃப் செகண்ட் லேயர் பி. ஸோ நவ் சச் எ வாய்ட் இன் ஏ இஸ் கால்ட் அ ஆக்டாஹீட்ரல் வாய்டு. இப்போது எக்ஸ் எல்லாமே டெட்ராஹீட்ரல் வாய்டு. ஸோ எக்ஸ் எல்லாமே டெட்ராஹீட்ரல் வாய்ட். தென் இந்த ஒய் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பார்ஷியலாக கவர் ஆகிருக்கும். நவ் கவர் ஆகிருக்கு தெரியுதா, ஒய் பார்த்திங்க அப்படின்னா பார்ஷியலாக கவர் ஆகிருக்கும். திஸ் பார்ஷியலி கவர்டு ஒய் வாய்ட் இஸ் கால்ட் எஸ் ஆக்டாஹீட்ரல் வாய்டு. கால்ட் எஸ் ஆக்டாஹீட்ரல் வாய்ட். சி இந்த ஆக்டாஹீட்ரல் வாய்டில் பார்த்திங்க அப்படின்னா 3 + 3, இந்த 3 அண்ட் தென் உள்ளே இருக்கிற 3. ஸோ 3 + 3 டோட்டலாக 6 spheres இதில் இன்வால்வ் இருக்கும். திஸ் கான்ஸ்டிடியூட் 6 spheres, 3 in the lower layer. ஸோ இந்த பிங்க் கலர் பார்த்திங்க அப்படின்னா 3 in the lower layer and remaining 3 in the upper layer. ஸோ 3 பட் டெட்ராஹெட்ரல் வாயிலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயரில் 3 ஸ்பியர் இருக்கும், செகண்ட் லேயரில் ஒரே ஒரு ஸ்பியர் தான். பட் ஆக்டாஹெட்ரல் வாயிலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயர்லேயும் 3 ஸ்பியர் இருக்கும், 3 ஸ்பியர்ஸ் இருக்கும், செகண்ட் லேயர்லேயும் 3 spheres இருக்கும். This constitutes 6 spheres, 3 in the lower layer A and 3 in the upper layer B. When the centers of these 6 spheres are joined, yet an octahedron is formed. இப்போது இந்த octahedronல இருக்கிற அந்த 6 ஸ்பியர்ஸோட இப்போ ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்கிற 3 ஸ்பியர்ஸ்க்கு இந்த மாதிரி சென்டர்ஸுக்கு கனெக்ட் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வரும். அடுத்தது செகண்ட் லேயரில் இருக்கிறதுக்கு கனெக்ட் பண்ணணும், உனக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, தென் இது எல்லாம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் ஆக்டாஹீட்ரன் ஸ்ட்ரக்சர். யூ வில் கெட் அன் ஆக்டாஹீட்ரன் ஸ்ட்ரக்சர். When the centers of these 6 spheres are joined, an octahedron is formed. Simultaneously, new tetrahedral voids or holes are also created by 3 spheres in second layer and 1 sphere of the first layer A. இப்போ simultaneously பார்த்தீங்க அப்படின்னா the same time
டெட்ராஹீட்ரல் வாய்ட்ஸும் வாய்ட்ஸ் என்ன ஆகுது டெட்ராஹீட்ரல் கிரியேட் பண்ணுது அண்ட் ஆக்டாஹீட்ரல் வாய்ஸ் வில் கிரியேட் ஆக்டாஹீட்ரல் ஸ்ட்ரக்சர். Simultaneously, new tetrahedral voids are also created by 3 spheres in second layer. கவனி இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் விட்டுட்டு செகண்ட் லேயரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயர் பிங்க் கலரில் இருக்கிறது, ப்ளூ கலரில் இருக்கிறது செகண்ட் லேயர். ஸோ இந்த செகண்ட் லேயரில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே திஸ் ஹோல் திஸ் void is called as tetrahedral void. அப்போ ஃபர்ஸ்ட் லேயரில் ஒரு டெட்ராஹெட்ரல் வாய்டு இருக்குது. செகண்ட் லேயர்லாம் ஃபுல்லாகவே நீ ஸ்பியர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்க அப்படின்னா செகண்ட் லேயர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கும், இது ஒரு டெட்ராஹெட்ரல் வாய்ட், இது ஒரு டெட்ராஹெட்ரல் வாய்ட், இது ஒரு டெட்ராஹெட்ரல் வாய்ட், இது ஒரு டெட்ராஹெட்ரல் வாய்ட். ஸோ ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெட்ராஹெட்ரல் வாய்ட் ஒவ்வொரு லேயர்லையுமே டெட்ராஹெட்ரல் வாய்ட் க்ரியேட் ஆகும். சைமல்டேனியஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் வாய்ட் அண்ட் தென் டெட்ராஹெட்ரல் வாய்ட் என்ன ஆகிட்டு இருக்கும், க்ரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். See, the number of voids depends on the number of close packed spheres. See, total number of voids, எவ்வளோ number of voids அங்கே create ஆகுது, x void or y void எவ்வளோ create ஆகுது அப்படிங்கிறது எவ்வளோ க்ளோஸ்டாக அது பேக் ஆகிருக்கு. the number of voids depends on the number of close packed spheres. number of spheres அந்த கிறிஸ்டலில் எவ்வளோ இருக்குது, எத்தனை ஸ்பியர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் இப்போது எத்தனை கோலிக்குண்டு நீ அடுக்கிறியோ அவ்வளோ கேப்ஸ் வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் if the number of close packed spheres be n, then the number of octahedral voids generated is equal to n. So இப்போ 10 spheres இருக்குது அப்படின்னா octahedral void will be 10 and the number of tetrahedral voids generated is equal to 2n. So number of suppose n number of spheres இருக்குது, 10 sphere இருக்குது அப்படின்னா octahedral voids will be 10 and tetrahedral voids will be 20, 2n. n is equal to 10 means 2 into 10, 20 tetrahedral voids will be available, will be created. இப்போ செகண்ட் லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் and then செகண்ட் லேயர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். நவ் தேர்ட் லேயர். ஸோ தேர்ட் லேயர் மே பி ஃபார்ம்டு இன் 2 different ways. தேர்ட் லேயர் மே பி ஃபார்ம்டு பை 2 different ways. 2 different waysல என்ன ஆகலாம், தேர்ட் லேயர் form ஆகலாம். The third layers of spheres can be formed in 2 ways to achieve closest packing. That means A arrangement. அதாவது A layer, B layer, again A layer repeat ஆகும், again B layer repeat ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வேரியேட்டாக வரும். ஸோ இது ஒரு structure. This is also called as HCP structure, that is hexagonal close packed. HCP means hexagonal close packed arrangement and then ABC arrangement, second arrangement ABC arrangement or CCP arrangement. ABC arrangement is also called as CCP arrangement. CCP arrangement is nothing but cubic close packed arrangement. ABA arrangement is also called as HCP structure. ABC arrangement is also called as CCP structure. Okay, let's discuss about HCP structure and CCP structure in detail. First, the formation of HCP structure. The spheres can be arranged so as முன்னாடி சொன்ன மாதிரி தான் A B A. So A type of layer and then அந்த A லேயரோட டிப்ரெஷன் அதாவது வாய்ஸில் B லேயரோட ஸ்பியர்ஸ் ஆக்குப்பை ஆகிறது and then B லேயரோட வாய்ஸில் அகெயின் தேர்ட் லேயரோட ஸ்பியர்ஸ் வந்து ஆக்குப்பை ஆகிறது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ABA அரேஞ்ச்மெண்ட். தி ஸ்பியர்ஸ் கேன் பி அரேஞ்ச் ஸோ எஸ் டு ஃபிட் into the depression in such a way that the third layer is directly over the first layer as shown in the figure. அதாவது A layer சி உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருப்பாங்க. சி இது ABA அரேஞ்ச்மெண்ட். இன் திஸ் கேஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லேயர். இந்த ஃபர்ஸ்ட் லேயரோட டிப்ரெஷனில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லேயரோட ஸ்பேஸ் ஆக்குப்பே ஆகிருக்கும். அடுத்து இதனுடைய டிப்ரெஷனில் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் லேயர் ஆக்குப்பே ஆகிருக்கும். பட் இந்த ஃபர்ஸ்ட் லேயரும் தேர்ட் லேயரும் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், ஒன்று மேலே ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ திஸ் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்ட் as ABA arrangement.
See, the spheres can be arranged so as to fit into the depression in such a way that the third layer is directly over a first layer as shown in the figure. This ABA arrangement is known as Hexagonal Close Packed Arrangement or HCP arrangement. In this arrangement, the tetrahedral voids of the second layer are covered by the spheres of the third layer. That tetrahedral arrangement இருக்கு இல்லையா முன்னாடி பார்த்தோம் இந்த gap. So this இது 3 sphere, இதுதான் tetrahedral void. இந்த tetrahedral voidல தான் என்ன ஆகும் அப்படின்னா third layerோட sphere போய் occupy ஆகும். So alternatively, the third layer may be placed over the second layer in such a way that all the spheres of the third layer fit in the octahedral void. So tetrahedral void occupy பண்ணாம ஒரே லேயரில் பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல் வாய்டு இருக்கும், ஆக்டாஹெட்ரல் வாய்டும் இருக்கும். அதான் எக்ஸ் டைப் ஆஃப் வாய்டு இருக்குது, ஒய் டைப் ஆஃப் வாய்டு இருக்குது. இப்போ எக்ஸ் டைப் ஆஃப் வாய்டை ஆக்குபை பண்ணிச்சு அப்படின்னா அது ஏபிஏ டைப், அதாவது ஹெச்சிபி அரேஞ்ச்மெண்ட். ஸோ அப்படி இல்லாமல் ஒய் டைப் ஆஃப் வாய்டை, அதாவது செகண்ட் லேயரோட பி லேயரோட ஒய் டைப் ஆஃப் வாய்டை, அதாவது ஆக்டாஹீட்ரல் வாய்டை ஆக்குபை பண்ணிச்சு அப்படின்னா வி வில் கெட் சிசிபி ஸ்ட்ரக்சர், அதாவது ஏபிசி ஸ்ட்ரக்சர். Alternatively, the third layer may be placed over the second layer in such a way that all the spheres of the third layer fit in octahedral voids. இப்போ 3 டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஸ்பியர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறையாக இருக்கும். See, this is first layer. இதனுடைய வாய்டில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லேயர் இருக்கும். ஸோ இதனுடைய வாய்டில் பாருங்கள், இந்த கேப்பில் இந்த ப்ளூ கலர் லேயர் இருக்குது. இப்போது இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட், இதுவும் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட், இதுவும் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட். மூணுமே ஒன்று என்ன பண்ணாது, ரெசம்பிள் பண்ணாது, ஒரே ஒத்து இருக்காது. அப்போது இது ஏ டைப்னு வச்சுக்கலாம், இது பி டைப்னு வச்சுக்கலாம், இது சி டைப்னு வச்சுக்கலாம். அகெயின் இதுக்கு மேலே வர்றது என்ன ஆகும், அகெயின் ஏ டைப். ஸோ அகெயின் இதுக்கு அடுத்தது பி டைப், இதுக்கு அடுத்தது சி டைப், அப்படி போயிட்டே இருக்கும். ஏபிசி ஏபிசி ஏபிசின்னு. ஓகே, see, this arrangement of the tail layer is different from other two layers. So the tail layer பார்த்தீங்க அப்படின்னா will be different from other two layers A and B, and hence the third layer is designated as C. So if the stacking of layer is continued in ABC 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 pattern, then the arrangement is called cubic close packed structure, that is CCP structure. In both HCP and CCP arrangement, the coordination number of each pair is 12. கோஆர்டினேஷன் நம்பர்னு தெரியல, ஒரு ஆட்டம் எத்தனை ஆட்டம் கூட லிங்க் ஆகிருக்குது அப்படிங்கிறது தான் கோஆர்டினேஷன் நம்பர். இன் போத் த அரேஞ்ச்மெண்ட் ஹெச்சிபி அண்ட் சிசிபி, the coordination number of each sphere is 12. 6 neighboring spheres in its own layer. ஒரே லேயர்லேயே பார்த்தீங்கன்னா அதை சுற்றி 6 இருக்கும், ஸ்பியர்ஸ் இருக்கும். In one layer, 3 spheres in the layer above and 3 spheres in the layer below. ஸோ ஒரே லேயர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பியர் இருக்குன்னா அதை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா 6 ஸ்பியர்ஸ் இருக்கும். அண்ட் தென் அதுக்கு மேலே 3 ஸ்பியர்ஸும் அதுக்கு கீழே 3 ஸ்பியர்ஸும் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 12 ஸ்பியர்ஸ் ஒவ்வொரு ஸ்பியர் கூடயும் கான்டாக்டில் இருக்கும். This is the most efficient packing. So this packing is which packing? CCP and HCP. So both HCP and CCP packing is most efficient packing. Most efficient packing எதை வச்சு சொல்லுவோம்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த வால்யூம்ஸ் வில் பி ஆக்குபைடு. அதாவது ஒரு கிறிஸ்டலில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக பேக் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது அதுக்குள்ளே இருக்கிற எல்லா வால்யூம்ஸும் ஒரு பாக்ஸில் இருக்குது. ஸோ பாக்ஸில் கொஞ்சமாக பால்ஸ் போட்டாங்க அப்படின்னா அதோட எஃபிஷியன்சி கம்மி. பட் அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிற மாதிரி ரொம்ப நெருக்கமாக நீ பால்ஸ் எல்லாம் அந்த பாக்ஸுக்குள்ளே ஃபில் பண்ண அப்படின்னா அதோட எஃபிஷியன்சி அதிகம். ஓகேவா? ஹெச்சிபி அண்ட் சிசிபியோட எஃபிஷியன்சி பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட். So that is shown in the picture. Next we are going to discuss about packing efficiency. Packing efficiency in cubic close packing.